வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP3 அரியர் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு வந்து இன்னும் கிடைக்காது இருந்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் குறைஞ்சின பிபிஓக்கான அந்த மெசேஜ் வந்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தோட பென்ஷனோட அந்த அமௌண்ட்டோட மெசேஜும் வந்திருக்கும் ஸ்பார்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க வந்து உங்களோட கேல்குலேஷனை இந்த வீடியோவில் எப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அப்படி யாருக்கெல்லாம் வரலையோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்டேட் ஆகும். இன்க்ளூட் எனக்குமே இன்னும் வந்து மெசேஜும் வரல, அதே போல் அரியரும் கிரெடிட் ஆகலை. ஸோ அரியருக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து சந்தேகம் தான். ஏன்னா ORP2 காட்டிலும் ORP3 வந்து எனக்கு வந்து 40 ரூபா கிட்ட தான் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் அரியர் வந்து சேர்ந்து கூட வரலாம். ஆனால் மெசேஜ் பென்ஷனுக்கான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எனக்குமே வராததாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராது இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 30ஆம் தேதி வந்து பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ORP3 அரியர் வந்து கிடச்சிருக்கு. அந்த அரியர் கேல்குலேஷன் ப்ளஸ் அவருக்கு வந்து டிஏ வந்து எப்படி சேர்த்துருக்காங்க, எந்தெந்த முறையில் வந்து அவரோட அரியர் அமௌண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியும், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேல்குலேஷன் வீடியோ வந்து போட்டோம். ORP3 வந்து ஒரு ரேங்க்குக்கும் எவ்வளோ வந்து அமௌண்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இது வந்து 22 வருஷம் ஆனரி ஹவுல்தார். யார் வந்து நாய்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்தாரோ அவர் வந்து ஆனரி ஹவுல்தார் கிடச்சிருக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP3 அரியர் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இவரோட பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா L04, L05 இல்லை, L04. ஆனரி ஹவுல்தாருக்கு எல்லாருக்குமே L04 தான் வரும், நாய்க்கு வந்து சேர்த்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு ORP2 வந்து அவரோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,244 ரூபா இருந்தாச்சு. இது வந்து ஆகஸ்ட் மாதத்தோட பேஸ்லிப் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 21,244 ரூபா அவரோட பேசிக்காகவும் 10,622 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட டிஏ வந்து இருந்தாச்சு. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21,244 ரூபாயோட டிஏவோட அமௌண்ட்டு. ஸோ இது எல்லாம் சேர்த்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32,866 ரூபா வந்தாச்சு. ஸோ இது ரெண்டும் கூட்டினாக்கா உங்களுக்கு 31,000 தான் வரும். 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எஃப்எம்ஏ வந்து ஆட் ஆகுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவரோட டோட்டல் பென்ஷன் வந்து 32,866 ரூபாய் வந்து ஆகஸ்ட் மாத பென்ஷன் வரைக்கும் அவருக்கு வந்து இருந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ORP3 அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 7,144 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது இந்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனரி ஹவுல்தாருக்கு வந்து என்ன அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தோமோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹1 வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. நம்ம வந்து கேல்குலேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,143 ரூபா வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ₹1 வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த கேல்குலேஷன் படி போட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21,244 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP2 அரியரும், 23,625 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP3 அமௌண்ட்டும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா 2,381 ரூபா வந்து வருது. ஸோ அது வந்து 3 பெருக்கி ஆச்சுனாக்கா 7,143 ரூபா வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தாச்சு. ஸோ அதோட ₹1 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ₹1.50 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றத்தாழ் இருக்கும்போது அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் மாதத்தோட பென்ஷன் மெசேஜ் வந்து இவருக்கு வந்திருக்கு. அதோட அமௌண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மெசேஜோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்பார்ஸ்லேருந்து வந்த மெசேஜ். அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36,438 ரூபா வந்து அவருக்கு வந்து பென்ஷன் கிடைக்க போகிறதா வந்து பென்ஷன் மெசேஜ் வந்து ஸ்பார்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 36,438 ரூபா வந்து எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவரோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP3 படி 23,625 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ORP3 பேசிக்கு இப்போ வந்து புது டேபிள் நம்பர் 7 படி. ஸோ இதுக்கு வந்து 50% டிஏ கேல்குலேட் பண்ணாக்கா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,813 ரூபா வந்து வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சு அப்படின்னாக்கா இந்த 23,625 பேசிக் போகும், 11,813 ரூபா வந்து டிஏவும், 1000 ரூபாய் வந்து நம்மளோட எஃப்எம்ஐ கூட்டியாச்சு அப்படின்னாக்கா இவருக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்துடும். 36,438 ரூபா வந்து இவருக்கு அமௌண்ட் வரும். நீங்கள் வந்து வேணா கூட்டி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பழைய இந்த டிஏ அமௌண்ட்டே போடுறீங்க, இந்த பேசிக் எடுத்து இந்த டிஏ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தவறான கேல்குலேஷன் வரும். இந்த அமௌண்ட்டுக்கான 50% டிஏ தான் எடுக்கணும். ஏன்னா உங்களோட பேசிக் வந்து சேஞ்ச் ஆனதுனால இந்த பேசிக்கான 50% டிஏ தான் வந்து எடுக்கணும். ஸோ டிஏ கேல்குலேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட டிஏ கேல்குலேஷன் பண்ணிங்க. யாருக்கெல்லாம் இப்போ ரிவைஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கோ, உங்களுக்கு ORP3 படி என்ன பேசிக் இருக்கோ அந்த பேசிக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ 50% டிஏ வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த 3% அதிகமாகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலைலேருந்தே வந்து கிடைக்கணும். அதுக்கான ஆர்டர் வந்து வரல. 3% டிஏ அதிகரிச்சதுக்கான அந்த ஆர்டர் வந்து இன்னும் வராதனால அதை பற்றி நம்ம எப்போ ஆர்டர் வருதோ அதை பற்றி பேசலாம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் வந்து
டிஏ இந்த மாதம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதம் கொடுக்கல அப்படின்னாக்கா அடுத்த மாதம் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இந்த கேல்குலேஷன் படி உங்களோட அரியர் அமௌண்ட் வந்திருக்கிறத வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க. அதே போல் சரியான அமௌண்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. அப்படி சரியான அமௌண்ட் வரலனாக்கா பென்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி பென்ஷன் வந்த பிறகு உங்களுக்கு அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை, குறைவான தொகை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பார்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ முறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட என்ன அமௌண்ட் வந்து கிடைக்கணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு பழைய வீடியோ பார்த்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.